ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிப்பு, 8வது சம்பள கமிஷன் விரைவில். வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் மீண்டும் அதிகரிக்கலாம். சமீபத்தில் மத்திய ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 50% அதிகரித்துள்ளது. DA 50%ஆக இருப்பதால் ஊழியர்களின் இதர அலவன்ஸும் அதிகரித்துள்ளது. தற்போது புதிய ஊதிய குழு அமைக்கும் முறை ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது கோரிக்கை வலுப்பெற தொடங்கியுள்ளது. ET அறிக்கையின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கான கூட்டு ஆலோசனை இயந்திரங்களின் தேசிய கவுன்சிலின் செயலாளர் சிவ் கோபால் மிஸ்ரா இது தொடர்பாக இந்திய அரசின் கேபினெட் செயலாளருக்கு கடிதம் எழுதியுள்ளார். மத்திய அரசு ஊழியர்களின் அடிப்படை ஊதியம், படிகள், ஓய்வூதியம் மற்றும் இதர சலுகைகளை திருத்தி அமைக்கும் வகையில் 8வது ஊதிய குழுவை விரைவில் அமைக்க வேண்டும் என அந்த கடிதத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. 8வது ஊதிய குழுவை அமைப்பதற்கு வாதிடும்போது கடந்த ஊதிய குழு அமைக்கப்பட்டு 10 ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்டதாக மிஸ்ரா வாதிட்டார். பொதுவாக அடுத்த ஊதிய குழு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படும். பழைய ஊதிய குழுவுக்கு பதிலாக புதிய ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்துவதற்கும் இடையே வழக்கமாக 10 ஆண்டுகள் இடைவெளி இருக்கும். இத்தகைய சூழ்நிலையில் 8வது ஊதிய குழு அமைப்பது அவசியமானது. இந்த ஆண்டு பிப்ரவரியில் முந்தைய சம்பள கமிஷன் அமைக்கப்பட்டு 10 ஆண்டுகள் கடந்துவிட்டன. 10 ஆண்டுகால இடைவெளியின்படி புதிய ஊதிய குழுவின் பரிந்துரைகளை, அதாவது 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த அரசுக்கு ஜனவரி 2026 வரை அவகாசம் உள்ளது. இதன் பொருள் அரசாங்கம் விரைவில் ஒரு புதிய நிதிக்குழுவை அமைக்க வேண்டும். அதன் பரிந்துரைகள் சரியான நேரத்தில் வருவதற்கும் 10 வருட காலக்கெடுவை மனதில் கொண்டு ஜனவரி 2026 முதல் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.